ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு பொதுவாகவே குரு தீமை செய்பவர்ன்ற ஒரு பேச்சு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவர் எந்த தீமையும் செய்ய மாட்டார். காரணம் குரு பொதுவாகவே சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மூலிமா அவங்களோட முயற்சி அதிகமாகும். அவங்களோட முயற்சி செய்கிற அந்த நேரம் அதிகமாக தேவைப்படுன்ற மாதிரி தான் இந்த குரு பயிற்சி இருக்கும். அதுவும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடுற நேரமாக இது இருக்கும். அதுவும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு இந்த நேரம் நல்லாவாக இருக்கும். யார் யார் வீட்டிலலாம் ரிஷபராசி இருக்காங்களோ அவங்களோட அப்பாவுக்கு நல்ல நேரமாக இந்த அதிசார குரு பயிற்சி நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை பளு இந்த அதிசார குரு பயிற்சி இந்த 50 நாள் வேலை பளு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாங்க. அடுத்து புதிய தொழில் யாராவது தொடங்கணும் ரிஷபராசிக்காரங்க நினச்சிங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சினால் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா புதிய தொழில் தொடங்கும் போது அதில் ஏதாவது ஒரு சிக்கலை இந்த அதிசார குரு பயிற்சினால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொழிலை தள்ளி போடுறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் வண்டியில் செல்லும் போது ரிஷபராசிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் பத்திரமாகவே செல்லக்கூடிய நேரம். ஏன்னா அவர் என்னதான் இருந்தாலும் 8ஆம் அதிபதின்றனால ஏதாவது ஒரு பிரச்சனை வண்டியில் போகிற வாகனத்தில் போகிறப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக போகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லதாகவே இருக்கும்.